இந்த புத்தகத்துல அகத்திய மகாரிஷி ஒருவரே ஈசனுக்கு நிகரானவர் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அவர் அமிர்தத்தை சுவைத்தவர். உயர் தெய்வங்கள் அளித்திடும் அமிர்தத்தினையும் எளிதில் ஏற்கும் ஆற்றல் அவருக்கு இருக்கு. ஏற்ற அந்த அமிர்தத்தை மானுட சிரசினில் உள்ள அணுக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் ஆற்றலும் பெற்றவர். அதனால்தான் அவரை ஈசனுக்கு நிகரானவர் என்று போற்றுகிறார்கள். சோ அமிர்தம் என்று சொல்லப்படுற இந்த அமிலம் மிக உயரிய எரிபொருள். இதுல ஒரு விஷயத்த மிக அழகா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு தாய் சிசுவினை ஈன்றவுடன் தாயின் குருதி எப்படி அமிர்த ஆற்றலாய் உருமாறி உணவாக சிசுவிற்கு அளிக்கப்படுவதற்கு இந்த குருதியினை உருவாக்கும் ஆற்றல் கொண்ட இந்த அணுக்களே சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு தாய் சிசுவை ஈன்றவுடன் அவன் தாயோட குருதி பாலாக உருமாறி அந்த பால் சிசுவிற்கு உணவாக மாறுதல்லவா, இதுக்கு முக்கிய